DTGS ஜிகுந்திரா பத்தா யூடியூப் சேனலுக்கு இப்போ பூச்சிமேட் வந்திருக்கோம். பூச்சிமேட்டில் உங்கள் பேர் சொல்லுங்க. சுசிலா. சுசிலானுங்கிறவங்க மாடு இப்பதான் நம்ம சனவுசி போனோம். இப்போ இந்த கண்ணுக்குட்டி யார் போட்டது? இந்த கண்ணுக்குட்டி நம்ம தான் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்ணுக்குட்டி எல்லாம் நல்லா இருக்குங்களா? அந்த இன்னொரு மாடு நம்ம தான் போட்டோமா, அதுவும் நல்லா இருக்குங்களா? இப்ப இன்னொரு மாடு நம்ம தான் போட்டோம், அதுவும் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நாங்க யூடியூப்ல போட்டுக்கலாமா? யூடியூப் சேனல்ல ரைட், ஓகே. அந்த கண்ணுக்குட்டியை காமிங்களா, இன்னொரு மாட்டு கண்ணுக்குட்டியா? அப்படியே நீங்க அப்படியே நடந்து வாங்க. இப்ப இந்த மாடு நம்ம சனவுசி போட்டிருக்கோம். இது எத்தனை வருஷத்து கண்ணுக்குட்டிக்கா? இப்ப 3 வருஷம் 4 வருஷம் கண்ணுக்குட்டி. இப்ப வந்து நல்ல பருவத்துக்கு இருந்திருக்கு. நம்ம சனவுசி போட்டோம். அந்த சனவுசியை நீங்க பாக்கலாம். இது DTGS உங்கள் கோவிந்தராஜ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூச்சிமாடை சேர்ந்த சுசிலானுங்கிறவங்க மாட்டுக்கு நம்ம சனவுசி போட்டு உருவான கண்ணுக்குட்டியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் நம்ம தான் உருவாக்கணும். இந்த கண்ணுக்குட்டி யாரு போட்டது? நம்ம போட்டது தான். ஒரு டைம்ல பிடிச்சிருச்சுங்களா? ஓகே. அந்த மாடும் ஒரு டைம்ல பிடிச்சிருதா? கைராசி எல்லாம் எப்படிக்கா இருக்கு நம்மளுது? என்ன வச்சு போடுறது? ரைட், ஓகே. நல்லா இருக்குன்றீங்க. இதை நாங்கள் யூடியூப்ல போட்டுக்கலாம்ல? ஓகே. இருக்கிற கண்ணுக்குட்டி இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற கண்ணுக்குட்டி நம்ம தான் ஊசி போட்டது. அக்காவே சொல்லியிருக்காங்க கைராசி நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க ஃபாலோ பண்ணி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஊசி போட்டுட்டு இருக்காங்க. எத்தனை டைம்ல பிடிச்சிருது நீங்க? இது வந்து 2 டைம் போட்டேன், பிடிச்சிருது. 2 டைம்ல ஒரே டைம்ல பிடிச்சிருது. இந்த மாடு 2 டைம் போட்டு பிடிச்சது, இன்னொரு மாடு ஒரு டைம்ல போட்டு பிடிச்சது. மாடு வளர்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ஆர்வமா இருக்குது. ரைட், ஓகே. மாடு இது என்ன கண்ணுக்குட்டிக்கா? கிடையாது. அந்த கண்ணுக்குட்டி அதுவும் கிடையாது தான், இதுவும் கிடையாது தான். நம்ம ஊசி போட்ட மாடு தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூச்சிமேடை சேர்ந்த சுசிலானுங்கிறவங்க மாடு வளர்க்குறத பற்றி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இவங்க கிடேரிக்கு தான் ஊசி போடுறாங்க. ஆனால் கிடேரி வந்து 4 வருஷத்து கண்ணுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த கிடேரி எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கறவை மாடு வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பருவமடைதல் என்பது கிடேரிகளின் இனப்பெருக்க மண்டலம் முழுமையாக வளர்ச்சி அடைந்து அவை சினைப்பருவ அறிகுறிகள் முதலில் வெளிக்காட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த கிடேரி கன்றுகளை முறையாக பராமரிக்கும் பொழுது கலப்பின பசுங்கன்றுகளாக இருந்துச்சுன்னா 14 இருந்து 18 மாதங்களிலும், எருமை கன்றுகள் 18 இருந்து 24 மாதங்களிலும் பருவம் அடைந்து விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பருவம் அடைந்து விட்டதை கிடேரிகள் இனப்பெருக்கத்திற்கான முழு தகுதியாக கருதக்கூடாதுன்னு, கிடேரி பருவமடைவது அவற்றிற்கு அளிக்கப்படும் தீவனம், குடற்புழு நீக்கம், நோய் தடுப்பு, சுற்றுப்புற தட்பவெப்பநிலை மற்றும் அவற்றின் மரபு போன்ற காரணிகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. மேய்ச்சல் மட்டும் இல்லாமல் கன்றுக்கு அடர் தீவனம் அளிப்பது அவசியம் அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 14-18வது மாதம், அதாவது கிடேரி 200-250 கிலோ உடல் எடை பெறுவதுடன் அவற்றின் இனப்பெருக்க உறுப்புகள் போதுமான அளவு வளர்ச்சி அடைந்து சினைப்படுத்துவதற்கு தயாராகி விடுகின்றன. பருவமடைந்த கிடேரிகளை முதல் சினைப்பருவத்தில் சினைப்படுத்தாமல் விட்டுவிட வேண்டும். அடுத்தடுத்த சினைப்பருவங்களில் சினைப்படுத்த வேண்டும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 18வது மாதத்துல இருந்து தினமும் 1.5 கிலோ அடர் தீவனம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கறவை மாடு வளர்ப்பு அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதுபோல பசங்கன்று பிறந்த உடனே எப்போ குடற்புழு நீக்கம் செய்ய வேணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி குடற்புழு நீக்கம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும். குடற்புழு நீக்கம், நோய் தடுப்பு, சுற்றுப்புற தட்பவெப்பநிலை, அவற்றின் மரபு இதெல்லாம் நிர்ணயித்து மாடு பருவத்துக்கு வரும் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கன்றுகளுக்கு 18வது மாதத்துல இருந்து தினமும் 1.5 கிலோ அடர் தீவனம் கொடுத்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கில் சொல்லியிருக்கனால நம்ம அதையும் நம்ம தொடர்ந்து செய்யலாம். உங்களுக்கு நான் கொடுக்கப்படும் கருத்துக்கள் அனைத்தும் ஒரு கறவை மாடு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்கள் தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். காரணம் என்னன்னா, என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவுமே கிடையாது. இது அனைத்துமே கறவை மாடு வளர்ப்பு புத்தகத்தில் இடம்பெற்றது. தேங்க்யூ. யூடியூப்ல போட்டுக்கலாம்ல? யூடியூப்ல போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. DTGS ஜிகுந்திரா பத்தா யூடியூப் சேனல்ல உங்கள் கோவிந்தராஜ். DTGS ஜிகுந்திரா பத்தா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.